இந்த உலகத்திலேயே நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல நம்ம அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறது நம்ம குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள். நமக்கே தெரியாம நம்ம உடம்புல நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நம்ம மனசும் உடம்பும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஏகப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அவங்கள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்ம தினசரி எடுத்துக்க வேண்டிய 5 உணவுகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 5 பிளஸ் நான் கடைசியா ஒரு முக்கியமான உணவை சொல்ல போறேன். அது இருக்கிறதுலயே ரொம்ப 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 ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வயிறு சம்பந்தமான என்ன பிரச்சனை இருந்தாலுமே நான் இந்த கடைசியா சொல்ல போற இந்த 6வது உணவு உங்களுக்கு ரொம்பவே உதவி செய்யும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம உடம்புல ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் நம்மளோட ஜீரணம். நம்ம ஜீரணத்துக்கு நம்ம ஒரு 15 என்சைம்ஸ் உற்பத்தி பண்றோம் அப்படின்னா ஒரு 50-60 என்சைம்ஸ் உற்பத்தி பண்ணி அந்த ஜீரணத்தை முழுமையாக்குறது இந்த குடல்ல உள்ள பாக்டீரியாக்கள் தான். நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நார் சத்து நிறைய சாப்பிடணும். நானே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், நிறைய ஃபைபர் சாப்பிடுங்க ஃபைபர் சாப்பிடுங்கன்னு. ஆனா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த ஃபைபர், இந்த நார்ச்சத்தை நம்மளால ஜீரணம் பண்ண முடியாது. சோ இந்த நார்ச்சத்து உங்களோட சிறுகுடல்ல ஜீரணம் நடக்காது. சிறுகுடல் தான் உங்களோட ஜீரணம் பண்ற ஏரியா. இது அதை தாண்டி பெருங்குடலுக்கு போயிடும். சோ அங்க உள்ள நம்மளோட பாக்டீரியாக்கள் தான் நல்ல என்சைம்ஸை வச்சு இந்த ஃபைபரை பிரேக் டவுன் பண்ணி அதுல இருந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 அவசியமான சில விஷயங்களை உருவாக்குது. இந்த நார்ச்சத்துல இருந்து நம்ம உடம்புல இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில முக்கியமான கொழுப்பு அமிலங்கள்லாம் உருவாகுது. நம்ம குடல்ல தான் நம்ம நரம்புகள் வேலை செய்யறதுக்கு தேவையான இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நிறையவே உருவாகுது. அதுல இப்ப நீங்களோ நானோ சந்தோஷமா சிரிச்சு பேசணும் அப்படின்னா நமக்கு செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரொம்ப 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 அவசியம். சோ இது 80-90% உருவாகிறது நம்மளோட பெருங்குடல்ல தான். சோ நம்ம எப்போ எந்த மனநிலையில இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றது நம்ம மூளை கிடையாது, நம்மளோட குடல் மட்டும்தான். ஆக்சுவலி நம்மளோட மூளைக்கும் நம்மளோட குடலுக்குமே ஒரு ஹைவே ரோட் மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இங்க இருக்க சிக்னல் அங்க கொண்டு போய் கொடுக்கறதும், அங்க இருக்க சிக்னலை மேல எடுத்துட்டு வரதும். அதுக்கு ஒரு முக்கியமான நரம்பு வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு பேர் வேகஸ் நர்வ்னு சொல்லுவாங்க. சோ அதை பத்தியும் அதை எப்படி நம்ம நல்லா வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த வேகஸ் நர்வ் நல்லா வேலை செய்யணும், நம்மளோட சிக்னல்ஸ் எல்லாம் சரியா டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த பெருங்குடல்ல உருவாகக்கூடிய செரட்டோனின் ரொம்ப 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 அவசியம். சோ நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் நல்லா வேலை செஞ்சாதான் இந்த செரோட்டோனின் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். அதை நம்மளா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நமக்காக இதை உருவாக்குறதே நம்ம குடல்ல உள்ள பாக்டீரியாக்கள் தான். ஆக்சுவலி நமக்கு வயிறு சரியில்லை, ஜீரணம் சரியில்லைனாவே மனசு ரொம்ப பயமா இருக்கிறது, ரொம்ப படபடப்பா இருக்கிறது, இல்ல ரொம்ப எரிச்சலா இருக்கிறது, இது எல்லாமே நார்மலா நடக்கும். சோ நம்ம குடல்ல நல்ல பாக்டீரியாக்களும் உண்டு, கெட்ட பாக்டீரியாக்களும் உண்டு. எப்பவுமே நம்ம நல்ல உணவுகள் அதிகமா கொடுத்தோம் அப்படின்னாவே இந்த நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்கும். சோ நம்ம இந்த இனிப்பு, சர்க்கரை, ரொம்ப இந்த எண்ணெயில பொரிச்ச ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா இந்த நல்ல பாக்டீரியாக்கள்லாம் அழிஞ்சிரும். சோ கெட்ட பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை அதிகமாயிடும். நீங்க ஒரு மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மருந்து சாப்பிடுறதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா அது உள்ள போய் வேலை செய்யணும் அப்படின்னா இந்த பாக்டீரியாக்கள் அதை பிரேக் டவுன் பண்ணாதான் முடியும். நீங்க ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா அதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம இப்ப நிறைய கேள்விப்படுறோம். நமக்கு வயசாகாம பாத்துக்கும், நம்ம உடம்புல ரிப்பேர் ஒர்க் எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தனியா பிரிச்சு எடுத்து அதை வேலை செய்ய வைக்கிறதும் இந்த பாக்டீரியாக்கள் தான். சோ அந்த பாக்டீரியாக்கள் நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தினம் தினம் அந்த பாக்டீரியாக்களை நம்மளே கொண்டுகிட்டு இருக்கோம். அது எப்படி தெரியுமா? நம்ம இந்த பூச்சி மருந்து அடிச்ச காய்கறிகளை சாப்பிடுறது, ரொம்ப பொல்யூஷன் நம்மளை சுத்தி நிறைய மாசுபடுறது இருக்கு. சோ காத்துல மாசுபட்டு இருக்கு, தண்ணி மாசுபட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி கெமிக்கல்ல பொல்யூட் ஆகும்போது அதுவுமே நம்ம பாக்டீரியாவுக்கு நல்லது கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் போதும் நம்ம பாக்டீரியாக்களும் சேர்ந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அதால ரொம்ப நேரம் அந்த ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாது. நீங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய எடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நாள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னாவே கிருமிகளை கொல்றது. சோ நல்ல கிருமியும் சில நேரம் சேர்ந்து அழிஞ்சிரும். நீங்க ஜங்க் ஃபுட் ரொம்ப சாப்பிடுவீங்க, இந்த ரோட்டு கடையெல்லாம் ரொம்ப அன்ஹைஜீனிக்கா எண்ணெயில பொரிச்சு எடுத்து ஹெல்த் கொஞ்சம் கூட கவனிக்காம செய்யற உணவுகளை அதிகமா சாப்பிடுறீங்க அப்படின்னாலும், நீங்க உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கு, இல்ல ஆல்கஹால் குடிப்பீங்க அப்படின்னாலும் இது எல்லாமே உங்க பாக்டீரியாக்களை நிம்மதியா வாழவே விடாது. சோ இது எல்லாத்தையும் முதல்ல தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்லக்கூடிய உணவுகளை நீங்க உணவுல ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு முழங்கால் வலி இருக்கா, உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கா, உங்களுக்கு சர்க்கரை நோய், உங்களுக்கு கேன்சர், உங்களுக்கு உடம்பு பருமனா இருக்கு ஆனா வெயிட் குறைக்கவே முடியல, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மூல காரணம் இருக்கிறது நம்மளோட பெருங்குடல்ல தான். சோ அதை நம்ம முதல்ல சரி பண்ண முயற்சி பண்ணலாம்.
முக்கியமா நீங்க வெயிட் லாஸ் வந்துட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க குடல் பாக்டீரியாக்களோட சமநிலை வந்துட்டு ரொம்ப 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 அவசியமான ஒண்ணு. ஆனா யாரும் அதை பத்தி அதிகம் கண்டுக்கிறதும் இல்ல, பேசுறதும் கிடையாது. சோ அதுக்கு எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு உங்களை போர் அடிக்க விரும்பல. ஸ்ட்ரைட்டா வந்துட்டு என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கறதையும் நம்ம பாத்துடலாம். சோ அதுல வந்துட்டு முதல் இடத்துல இருக்கிறது ஆனியன், அதாவது பெரிய வெங்காயம். சோ நீங்க வந்துட்டு இதை எப்பவுமே நீங்க வந்துட்டு சமையல்ல ஆட் பண்றதோட மட்டும் இல்லாம நார்மலா நீங்க வந்துட்டு சாப்பாடு சாப்பிடுவீங்கல்ல, அப்ப சும்மா சைட்ல வந்துட்டு ஒரு அரை வெங்காயமோ ஒரு கால் வெங்காயமோ கட் பண்ணி வச்சுட்டு கூட கடிச்சுக்கிட்டு சாப்பிடுற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ரொம்ப 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 நல்லது. இந்த வெங்காயத்தை வந்துட்டு நல்ல ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால ஒரு ப்ரேபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது என்ன பண்ணும்னா நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை வந்துட்டு இது உணவா வந்துட்டு செயல்பட்டு அதை நிறைய வளர்த்து விடும். அதே நேரம் கெட்ட பாக்டீரியாக்களை வந்துட்டு அழிச்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த வெங்காயத்துக்கு வந்துட்டு நல்ல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. சோ நம்ம உடம்புல வந்துட்டு உள்ள இந்த அழற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபிளமேஷன் வந்துட்டு நல்லாவே இது கம்மி செய்யும். ரத்த சர்க்கரை அளவை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு நம்ம உடம்புல வந்துட்டு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு இந்த வெங்காயமே வந்துட்டு நமக்கு கொடுக்கும். அதுவே வந்துட்டு நம்மளோட செல்கள்ல வந்துட்டு இந்த ப்ரீமெச்சூர் ஏஜிங்னு சொல்லுவாங்க. 20-30 வயசுலயே வந்துட்டு இந்த முழங்கால் வலி, தோல் சுருக்கம் இதெல்லாம் வருது. நீங்க தினமும் ஒரு அரை வெங்காயம் கால் வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னாவே இந்த எல்லா பிரச்சனைகளுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியாகிறத நீங்க கண் கூட பார்க்கலாம். அதே நேரம் வந்துட்டு நீங்க சமைக்காம பச்சை வெங்காயம் சாப்பிடும் போது அதுக்கு நல்ல ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. உங்களோட எதிர்ப்பு சக்தி வந்துட்டு நல்லா வளர்த்து விடும். இதுல வந்துட்டு வைட்டமின் சி வந்துட்டு நிறையவே இருக்கு. ஸோ இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அடுத்த மீல்ல இருந்து கண்டிப்பா வந்துட்டு ஒரு கால் பெரிய வெங்காயம் இல்ல ஒரு அரை பெரிய வெங்காயமாவது உங்களோட டயட்ல ரெகுலரா வந்துட்டு தினமும் ஆட் பண்ணிக்கோங்க. சோ ரெண்டாவதா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா நீங்க வந்துட்டு உங்களோட உணவுல அடிக்கடி வாழைக்காயை வந்துட்டு சமைச்சு ஆட் பண்ணிக்கலாம். சோ இது வந்துட்டு உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுல வந்துட்டு பொட்டாசியம் நிறைய இருக்கு, வைட்டமின் கே இருக்கு, வைட்டமின் B6 இருக்கு. இதுக்கு வந்துட்டு கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. சோ வாழைப்பழம் சாப்பிடுற மாதிரி இதுவுமே வந்துட்டு உங்களோட சர்க்கரை அளவெல்லாம் வந்துட்டு ஏத்தாது. சோ சர்க்கரை அளவை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். முக்கியமா வந்துட்டு இதோட பயன் என்னன்னா நம்மளோட குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கு இதுவுமே வந்துட்டு ஒரு ப்ரீபயோட்டிக்கா வந்துட்டு ஆக்ட் ஆகும். சோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோபயோட்டிக் அப்படின்னா கிருமிகளை வந்துட்டு ஆல்ரெடி கல்ச்சர் பண்ண ஒரு உணவை நம்ம சாப்பிடுறது. சோ இந்த ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறது அந்த கிருமிகளுக்கு வந்துட்டு உணவா செயல்படக்கூடிய முக்கியமா நார்ச்சத்து அதிகமா உள்ள உணவுகள். சோ அதைத்தான் வந்துட்டு நம்ம ப்ரீபயோட்டிக்னு சொல்வோம். சோ மூணாவதா நம்ம பார்க்க போற விஷயம் வந்துட்டு இந்த வெயில் காலத்துல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சோ நீங்க வந்துட்டு ரோட்ல எங்க பார்த்தாலும் இதை வந்துட்டு வாங்கி சாப்பிடலாம். இல்ல நீங்க வீட்லயே செஞ்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பர். சோ கம்மங்கூழ் வந்துட்டு நிறைய சாப்பிடுங்க. உங்களால அதை குளிர் காலத்துல வந்துட்டு சாப்பிட முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வெயில் காலத்துல வந்துட்டு நல்லா சாப்பிட்டுக்கோங்க. சோ இது வந்துட்டு நீங்க காலையில ஒரு 2 கிளாஸ் குடிச்சீங்கன்னாவே உங்களுக்கு நாள் ஃபுல்லா வந்துட்டு எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு நல்ல ப்ரோபயோட்டிக், நான் சொன்ன மாதிரி குடல் பாக்டீரியாக்கள்ல வந்துட்டு நல்ல பாக்டீரியாக்களை வந்துட்டு நல்லாவே அதிகம் பண்ணும். உங்களோட மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்துட்டு இது நல்லாவே கம்மி பண்ணும். உங்க உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தை வந்துட்டு இந்த கம்மங்கூழ் நல்லாவே குறைக்கும். இதுல வந்துட்டு கால்சியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்துட்டு இந்த கம்மங்கூழ்ல அடங்கி இருக்கு. நீங்க வந்துட்டு வெயிட் லாஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் இது வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல உணவா இருக்கும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு பசியுமே சீக்கிரமா தீந்துரும். ஆனா அந்த அளவுக்கு வந்துட்டு கேலரிஸ் வந்துட்டு நிறைய உள்ள போகாது. உங்க குடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். 4வது உணவுன்னு பாத்தீங்கன்னா திராட்சை வந்துட்டு நீங்க சாப்பிடலாம். சோ திராட்சையிலேயே வந்துட்டு கருப்பு திராட்சை இருக்கு, பச்சை திராட்சை இருக்கு. சோ நீங்க வந்துட்டு ரெண்டுமே கூட சாப்பிடலாம். ஆனா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, திராட்சையை வந்துட்டு நல்லா உப்பு தண்ணியில கழுவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ஏன்னா இப்ப வர திராட்சை எல்லாம் வந்துட்டு நிறைய இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே யூஸ் பண்றாங்க. சோ அது வந்துட்டு போய் உங்களோட குடல் பாக்டீரியாக்களை இம்பேலன்ஸ் பண்ணிடக்கூடாது. சோ அதுக்காக கண்டிப்பா உப்பு தண்ணியில நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில கழுவிட்டு அப்புறமா நீங்க திராட்சையை சாப்பிடுங்க. திராட்சை வந்துட்டு ஒரு அற்புதமான பழம். ஆனா அதை பத்தி அதிகம் வந்துட்டு யாருமே கண்டுக்கிறது கிடையாது. இதுலயுமே வந்துட்டு வைட்டமின் சி இருக்கு, வைட்டமின் கே இருக்கு. நமக்கு வந்துட்டு கேன்சர் வராம தடுக்கக்கூடிய ரெஸ்வரட்ரால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் பாலிஃபினால் வந்துட்டு இதுல நிறையவே இருக்கு. நிறைய வந்துட்டு இதுல பொட்டாசியம் இருக்கு. சோ இது வந்துட்டு உங்களோட எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட குடல் ஆரோக்கியம் வந்துட்டு சூப்பரா இருக்கும். இதை நீங்க ரெகுலரா வந்துட்டு உணவுல எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு மலச்சிக்கல் வராம பாத்துக்கும். ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒரு பவுல் வந்துட்டு நீங்க திராட்சை சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு வாரத்திலேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகுறத உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு முகத்துல வந்துட்டு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே நீங்க இந்த திராட்சையை வந்துட்டு அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம். இதுல வந்துட்டு ஃபைபர் நிறைய இருக்கு. இது வந்துட்டு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃபிளமேஷன்ஸ் நல்லாவே கம்மி பண்ணும். காரணமே இல்லாம வந்துட்டு உங்களுக்கு இடுப்பு வலிக்குது, முழங்கால்லாம் வலிக்குது, இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா உடம்பு ஃபுல்லா எந்நேரமும் வலியாவே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நான் மேல சொன்ன உணவுகள்லாம் நீங்க அடிக்கடி சேர்த்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபிளமேஷன் நல்லாவே கம்மியாகும். திராட்சையில உள்ள இன்னொரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னன்னா உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்துட்டு நல்லாவே பெட்டர் ஆகும்.
ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கலர் ஆக்கும் அப்படின்னு நான் சொல்ல. ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன்லாம் இருந்ததுன்னா அது நல்லாவே கம்மியாகும். ஸோ அதனாலேயே வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு நல்லா பளிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். வைட்டமின் சி வந்துட்டு நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்துட்டு சூப்பரா இருக்கும். 5ஆவதா நான் சொல்லக்கூடிய உணவு வந்துட்டு தயிர். ஸோ இதை வந்துட்டு நீங்க ரெகுலராகவே வந்துட்டு சாப்பிடலாம். தயிர் வந்துட்டு ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக். எப்பவுமே பாக்கெட்ல வாங்குற தயிர், டப்பால வாங்குற தயிர் அதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு வீட்லயே வந்துட்டு பால் வாங்கி அதுல தயிர் போட ட்ரை பண்ணுங்க. இது வந்துட்டு உங்க குடலுக்குள்ள நல்ல பாக்டீரியாக்கள் நிறைய நம்ம வந்துட்டு நேரடியா செலுத்துற மாதிரி இந்த தயிர் நீங்க அடிக்கடி சாப்பிடும் போது. சோ வெயில் காலத்துல வந்துட்டு நீங்க தயிரா சாப்பிடாம தண்ணி நல்லா கலந்து டைல்யூட் பண்ணி மோர் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். நம்ம மேல சொன்ன கம்மங்கூழ் இருக்குல்ல, அது கூட நீங்க இதை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இந்த வெயில் காலத்துல முக்கியமா வரக்கூடிய நிறைய பேருக்கு வந்துட்டு பைல்ஸ் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருந்ததுனாலும் சோ இந்த வெயில் காலத்துல வந்துட்டு வலி ப்ளீடிங் எல்லாமே ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்கு. சோ அந்த டைம்ல வந்துட்டு நீங்க இந்த கம்மங்கூழ் தயிர் மோர்லாம் அடிக்கடி எடுத்துக்கலாம். தினமும் வந்துட்டு கொஞ்சம் தயிர் சாப்பிட்டீங்கன்னாவே உங்க குடல் பாக்டீரியாவும் வந்துட்டு நல்லா இருக்கும். நீங்க வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா தயிர்லயே வந்துட்டு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, நல்ல கொழுப்பும் இருக்கு, நல்ல புரதமும் இருக்கு. இது ஒரு கப் நீங்க சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு வயிறு ஃபில்லான மாதிரியும் இருக்கும். சோ கண்டிப்பா வந்துட்டு இந்த அண்டர் ரேட்டட் சூப்பர் ஃபுட் வந்துட்டு உங்களோட உணவுல தினசரி வந்துட்டு சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. சோ கடைசியா வந்துட்டு 6ஆவதா நான் சொல்லக்கூடிய இந்த ரொம்ப 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 ஒரு அற்புதமான உணவு. சோ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரியாமயே வந்துட்டு நம்ம இதை ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டு இருக்கோம். முக்கியமா வந்துட்டு நீங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கிறது இந்த பிரியாணி கூட தான். பட் இதை வந்துட்டு நீங்க பிரியாணி கூட மட்டும்தான் சேர்த்து சாப்பிடணும்னு இல்லை, தனியாவே வந்துட்டு ஒரு கப் நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னாவே உங்களோட குடலோட ஆரோக்கியம் வந்துட்டு சூப்பரா இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது, ரைத்தா தான். ஸோ நீங்க வந்துட்டு தயிர்ல வந்துட்டு இந்த வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கேரட், தக்காளி, வெள்ளரிக்காய் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் பிடிக்குமோ எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுக்கலாம். லைட்டா வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னாலும் இன்னும் கூட வந்துட்டு அதை கொஞ்சம் சீசனிங் எல்லாம் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்துட்டு நீங்க உணவோட ஒரு கப் சாப்பிட்டாலும் சரி, இல்ல பசிக்கும் போது வந்துட்டு தனியா ஸ்நாக் மாதிரி ஒரு கப் சாப்பிட்டாலும் சரி, வாரத்துல 2-3 தடவை நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னாவே உங்களோட குடலோட ஆரோக்கியம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்துட்டு ப்ரோபயோட்டிக்கும் இருக்கு, ப்ரீபயோட்டிக்கும் இருக்கு. ஸோ அது ரெண்டும் சேரும் போது ஒரு சூப்பரான காம்பினேஷன். இது வந்துட்டு உங்களோட ஜீரணத்தை நல்லா வச்சுக்கும். உங்க வயிற்றுல வந்துட்டு இந்த ஜீரணம் சரியா நடக்காதனால வர்ற கேஸ், ப்ளோட்டிங் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துட்டு நல்லாவே கம்மியாகும். உங்களுக்கு வந்துட்டு அல்சர் வராம பாத்துக்கும். உங்களுக்கு வந்துட்டு இதை சாப்பிடுறதுனால உங்களுக்கு வெயிட் பெருசாலாம் ஏறாது. ஸோ கேலரி ரெஸ்ட்ரிக்ஷனுமே வந்துட்டு நல்லா இதுல நடக்கும். உங்களோட மனசு வந்துட்டு ரொம்ப அமைதியா இருக்கும். உங்களோட குடல் நல்லா இருந்ததுன்னா மனசு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நல்லா அமைதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். ஸோ இப்ப நான் மேல சொன்ன இந்த 6 உணவுகளையுமே வந்துட்டு உங்களோட ஃபுட்ல அடிக்கடி ஆட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.